ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக்னா அது குவாண்டம் நம்பர்ஸ் தான். அப்படின்னா என்னென்னா என்எல்எம்எஸ், அதாவது என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல்லுங்கிறது அசிமுதல் குவாண்டம் நம்பர், எம்ங்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் எஸ்ன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த 4 விஷயத்தை தான் நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது இது எல்லாத்துக்குமே நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது என்னென்னு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள். என் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு 1 2 3 4 இப்படி நமக்கு போயிட்டே இருக்கும். அதாவது 1 அப்படிங்கிறது கே ஷெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், 2ங்கிறது எல் ஷெல் அப்படின்னு சொல்கிறோம், 3 அப்படின்னு இருந்தால் எம் ஷெல் அப்படின்னு சொல்கிறோம், 4th வந்து என், அதாவது ஆர்பிட்டுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ என் வேல்யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 2 3 4 இப்படியான நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். அண்ட் அசிமுதல் குவாண்டம் நம்பர் எல் அப்படின்ற ஒரு சிம்பிளை நம்ம சொல்கிறோம். இதோட வேல்யூஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு 0லேருந்தே ஆரம்பிக்கும். 0 1 2 3 இப்படி அது போயிட்டே இருக்கலாம். இதில் எல் வேல்யூ 0 அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ் ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணுது. எல் வேல்யூ 1 இருந்தால் பி ஆர்பிட்டால், 2 இருந்தால் டி ஆர்பிட்டால், 3 இருந்தால் எஃப் ஆர்பிட்டால். அதனால் இந்த எல் வேல்யூஸை நம்ம வந்து ஆர்பிட்டால் குவாண்டம் நம்பர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசிமுதல் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம், எல்லுக்கு வந்து ஆர்பிட்டால் குவாண்டம் நம்பர் அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது -Lலிருந்து +L வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட வந்து எல் வேல்யூ 1 இருக்குது அப்படின்னா எம் வேல்யூ என்ன இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் -1 அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல் வேல்யூ 1 இருக்கும்போது -L அப்படின்னு சொல்கிறோம். அதாவது -1, -1க்கு அடுத்து வந்து நமக்கு 0 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து +1 அப்படின்னு வரும். ஆக 3 வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இது வந்து எல் வேல்யூ 2 இருந்தது அப்படின்னா -2, -1, 0, +1, +2 வரைக்கும் நீங்கள் போகணும். அதாவது எல் வேல்யூ 2 இருந்தால் -2ல் ஆரம்பித்து +2ல் முடிக்கணும். அப்போ 5 வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸ்பின் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வந்து ஐதர் பாசிட்டிவ் டைரக்ஷனில், அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றலாம், இல்லை நெகட்டிவ் டைரக்ஷனில் சுற்றலாம். அதாவது இது வந்து எலக்ட்ரானோட ஸ்பின்னை தான் சொல்கிறாங்க. இதை நம்ம சிம்பிள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா +ஆஃப் அப்படின்னா நம்ம ஏரோ மார்க் வந்து அப்பர் ஏரோ மார்க் போடுவோம், -ஆஃப் அப்படின்னா டவுன் ஏரோ மார்க் போடுவோம். இது எலக்ட்ரான் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ டவுனில் போட்டால் -ஆஃப்னு அர்த்தம், அப்பர் ஏரோ மார்க் போட்டால் +ஆஃப் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இவ்வளோ தான். இந்த 4 விஷயம் நமக்கு தெரிஞ்சாலே குவாண்டம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு இன்னொரு 4 மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை பேஸ் பண்ணி இருக்கிற சில கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ தட் இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த கொஷினை பாருங்கள். 2012 வந்து கேட்டிருக்காங்க. த கரெக்ட் செட் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ருபீடியம் ஆட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸை பற்றி சொல்லணும். ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு வந்து குவாண்டம் நம்பர்ஸ்னால் என்னென்னு சொல்லியாச்சு. தட் இஸ் என் வேல்யூ, எல் வேல்யூ, எம் வேல்யூ அண்ட் எஸ் வேல்யூ. சரிங்களா? இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸை கரெக்டாக நம்ம அசைன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ருபீடியம் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அட்டாமிக் நம்பரும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுதணும். ருபீடியமுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ அட்டாமிக் நம்பர் 37 அப்படிங்கிறதுனால இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி வரும். இதில் வேலன்ஸ் எலக்ட்ரானுங்கிறது இந்த 5s1 அப்படிங்கிறது தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ சில நேரத்தில் இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எழுதி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னாலாம் தேவையில்லை. இதை இன்னும் நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் பற்றி ஒரு கரெக்டான ஐடியா இருக்கணும். யூஸ்வலாக இந்த ருபீடியம் அப்படிங்கிற ஆட்டம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எஸ் பிளாக்கில் ஃபஸ்ட்டு காலம்லேயே இருக்கும். அதாவது பாருங்கள், ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்டு ஃப்ரான்சியம். இது வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் எஸ் பிளாக் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு காலமில் வருது. இதில் நீங்கள் ரோ வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டுன்னு அர்த்தம். தட் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து செகண்ட் ரோ அப்படின்னா செகண்ட் ஆர்பிட்டில் இருக்குது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2. சோடியம் வந்து தேர்டு ஆர்பிட்டில் இருக்கும், பொட்டாசியம் 4th ஆர்பிட் அண்ட் ருபீடியம் வந்து 5th ஆர்பிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ருபீடியம் வந்து 5th ஆர்பிட்டில் தான் முடியும். அதாவது அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே இருக்கும் அப்படின்னா
ஃபிஃப்த் ஆர்பிட் பீரியாடிக் டேபிள் ஐடியா வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபிஃப்த் ஆர்பிட்டில் காலம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலமாக இருந்தால் இதில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஒன்றா இருக்கும். ஆக இது ஈஸியாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5s1. இதனோட மீனிங் என்ன அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு பீரியாடிக் டேபிளில் இந்த எலிமெண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக இந்த 5s1 உங்களால் எழுத முடியும். அதாவது ஃபிஃப்த்து ரோவில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சரிங்களா. ஃபிஃப்த் ரோவில் இருக்குது. எஸ் ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு 2 காலம் வந்து நமக்கு எஸ் ஆர்பிட்டால். அதில் இது ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு. அதனால் 5s1 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் நம்மளால் எழுத முடியும். ஸோ எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னாவே நீங்கள் ஒரு பாக்ஸ் தான் போடணும். இந்த ஒரு பாக்ஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதில் NLMS இந்த 5s1க்கு நீங்கள் இந்த 4 வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட அடுத்த டாஸ்க்கு. இப்போ நல்லாவே தெரியும் இது வந்து ஃபிஃப்த்து ஆர்பிட்டில் இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ருபீடியம் ஆட்டம். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5s1. நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட தெரிஞ்சால் இப்படி போடுங்க. இல்லை இந்த பீரியாடிக் டேபிள் பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதை வச்சும் நீங்கள் 5s1ங்கிறத கரெக்டாக எடுத்தால் தான் இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸும் உங்களால் சொல்ல முடியும். இதில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இதை உங்களால் சொல்ல முடியாது. சரியா? அதனால் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தடை மட்டும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கான்ஃபிகரேஷன்லையும் இந்த நம்பர் எதை சொல்லுது அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ n வேல்யூ நமக்கு என்னென்னா 5. எல் வேல்யூ என்ன? எஸ் ஆர்பிட்டாலுக்கு நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னாவே எல் வேல்யூ 0, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் எல் வேல்யூ 0 இருந்தால் தான் எஸ் ஆர்பிட்டால். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கோம்னா -Lலேருந்து +L வரைக்கும் போடணும். இங்கே எல் வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால இதனோட வேல்யூஸுமே உங்களுக்கு வந்து 0 தான். ஏன்னா எல்லே 0 தான். சரிங்களா? ஸ்பின் அப்படிங்கிறது என்ன இருக்கலாம்? உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அந்த ஒரு எலக்ட்ரான் எப்பயுமே ஹன்ஸ் ரூல் படி நம்ம மேலே தான் போடணும். அதாவது +12 அப்படின்னு தான் எழுதணும். ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது +12 தான். ஸோ இதுதான் 4 குவாண்டம் நம்பர்ஸ். இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். தட்ஸ் அவர் ஆன்சர். இங்கே பாருங்கள் 500 +12 அப்படின்னு இருக்கு. திஸ் இஸ் அவர் ஆன்சர். இப்படி தான் வந்து 4 குவாண்டம் நம்பர்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக உங்களால் 4 மார்க் எடுக்க முடியும். கிளியர்? நவ் see this question. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எ சப்ஷெல் வித் n is equal to 4 and L is equal to 3 is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கொஷின். இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது இந்த குவாண்டம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. n is equal to 4 அப்படின்னாலே உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா 4th ஆர்பிட்டில் இருக்குது. எலக்ட்ரான் வந்து 4th ஆர்பிட்டில் இருக்குது. L வேல்யூஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். L வேல்யூ 3ன்னா என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். 0 இருந்தால் S, 1 இருந்தால் P, 2 இருந்தால் D, 3 அப்படின்னு இருந்தால் அது வந்து F ஆர்பிட்டால். ஸோ n is equal to 4, L is equal to 3 அப்படின்னா this is 4f ஆர்பிட்டால் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடியா. இப்போ 4f ஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான் மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னா f ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னாலே 14 எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா தரம் பாருங்கள். இப்போ எல் வேல்யூஸை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணலாம்? அதுக்கான ஒரு மெத்தட் தான் இது. உங்கள்கிட்ட எல் வேல்யூஸ் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் என்ன ஆர்பிட்டால் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4l + 2 இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எல் வேல்யூ 0 அப்படின்னா கண்டிப்பாக அது எஸ் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டாலுக்கு நீங்கள் எல் வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 × 0 0 ஆகிடும் +2. அப்போது மேக்ஸிமம் எலக்ட்ரான் 2 தான். ஆக எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னாலே இதில் மேக்ஸிமம் எலக்ட்ரான் நம்மளால் 2 தான் ஃபில் பண்ண முடியும். சப்போஸ் L is equal to 1 அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான்னா 6 தான் மேக்ஸிமம். நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் வரும். எல்லுக்கு வந்து 1 கொடுத்துருங்க. அப்போது 4 1s are 4 +2 6. அப்போ 6 தான் மேக்ஸிமம் எலக்ட்ரான். இதே மாதிரி தான் டி ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். எஃப் ஆர்பிட்டாலில் 14 எலக்ட்ரான்ஸ் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷினில் நம்ம கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த சப்ஷெல். சப்ஷெல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அதுதான் எல் வேல்யூஸ். ஓகேங்களா? n is equal to 4 and L is equal to 3. இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னாலே அது 14 எலக்ட்ரான்ஸ் தான் மேக்ஸிமம். புரியுதுங்களா? இதை 3f இருந்தால் என்ன, 5f இருந்தால் என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னாலே அதில் மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தட்ஸ் அவர் ஆன்சர். ஸோ அதனால் A is our ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாருங்கள்.
2016ல் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. How many electrons can fit in the orbitals for which n is equal to 3 and L is equal to 1? அகைன் நம்ம என்ன பண்ணணும், L is equal to 3நாவே தேர்ட் ஆர்பிட்டு, L is equal to 1, L வேல்யூ 1 அப்படி இருந்தால் இட்ஸ் அ p ஆர்பிட்டால். அப்போ இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, திஸ் இஸ் நத்திங் பட் 3p ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுது, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ p ஆர்பிட்டால் அப்படின்னாலே நீங்கள் 3 பாக்ஸ் போடணும். 3 பாக்ஸில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும்? ஜஸ்ட் நவ் ப்ரீவியஸ் கொஷனில் நான் சொல்லியிருக்கேன், p ஆர்பிட்டால்னா யூ கேன் சப்ஸ்டியூட் த 4l + 2 ரூல். அப்போது p ஆர்பிட்டாலுக்கு l வேல்யூ என்ன? 1. அப்போது 4 1s are 4 + 2 = 6 எலக்ட்ரான் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இதுதான் ஆன்சர். ஆர் அதர்வைஸ் நீங்கள் இதில் ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ண போகிறோம். அகெயின் இட் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 4th ஒன். What is the maximum number of electrons that can be associated with the following set of quantum numbers? சரிங்களா? அவங்க சில குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ n is equal to 3 அப்படின்னா தேர்ட் ஆர்பிட்டு, L is equal to 1 அப்படின்னா இட்ஸ் அ p ஆர்பிட்டால், m is equal to -1. சரிங்களா? 3p ஆர்பிட்டாலில் -1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இப்போ 3p ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எப்படி போட போகிறோம்? p ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னாலே 3 பாக்ஸ் போட போகிறோம். இந்த 3 பாக்ஸில் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அதாவது m வேல்யூ எப்படி சொல்கிறோம்? m is equal to -1, m is equal to 0, m is equal to +1. இதுதான் இதனோட ரெப்ரசன்டேஷன். இந்த 3 தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், தட் இஸ் m வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க, m is equal to -1ன்னு சொன்னதுனால யூ கான்ட் டேக் ஆல் த ஆர்பிட்டால்ஸ். எல்லா பாக்ஸும் நம்ம எடுக்க முடியாது. m வேல்யூஸ் கொடுக்காம எல்லோட நிறுத்திட்டா அப்போ நம்ம எல்லா எலக்ட்ரான்ஸையும் ஃபில் பண்ணி 6 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே m is equal to -1ல் மட்டும் கேட்கறதுனால அப்போ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஒரு பாக்ஸில் நம்மளால் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். அவங்க கேட்குறது பர்டிகுலராக இந்த லொக்கேஷனில் எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம், அதை தான் கேட்குறாங்க. See again, see that maximum number of electrons that can associated with the following set of quantum numbers. அவங்க சொன்ன இந்த 3த்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆன்சர் வந்து 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? இந்த கொஷின் பாருங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் தட் கேன் பி ஐடென்டிஃபைடு with the following quantum numbers? அதே தான் நமக்கு மீன் பண்ணுறாங்க. அகெயின் சேம் ப்ரீவியஸ் கொஷின் மாதிரியே இருக்குது. n is equal to 3 அப்படின்னா தேர்ட் ஆர்பிட், L is equal to 1 அப்படின்னா p ஆர்பிட்டால், சிம்பிளி 3p ஆர்பிட்டால். m வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க. m வேல்யூ 0, அகெயின் நம்ம அதே பாக்ஸ் தான் நம்ம போட வேண்டியிருக்கும். ரைட்? ஸோ இதில் m is equal to 0ன்னா இந்த இடத்த மட்டும்தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. m வேல்யூ 0ன்னா ஒன்லி திஸ். அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரான் மேக்ஸிமம் இருக்கும்? அகெயின் 2 தான். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, 2 electrons occupying the same orbital are distinguished by அப்படின்னு சொல்கிறாங்க. 2 electrons, be clear, 2 electrons occupying same orbital, ஒரே ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கணும். அது எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் அப்படின்றது அவங்களோட கொஷினாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் இதை புரியறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதா நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எலக்ட்ரான் வச்சு ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 2p4 1 2 3, அகைன் 4th எலக்ட்ரான் நம்ம இங்கேயே ஃபில் பண்ணுவோம். இந்த மாதிரி செட்டில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க கேட்டதோட மீனிங் இருக்கும். அதாவது 2 electrons occupying the same orbital. அப்போ நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். 2 electrons occupying the same orbital. அப்போ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் NLMS இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸுமே எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அப்பர் எலக்ட்ரான், அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து இதை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து செகண்ட் எலக்ட்ரான், டவுன்வர்ட்ஸ் வர ஏரோ மார்க் வந்து செகண்ட் எலக்ட்ரான் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னா, இதனோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? 2. சரிங்களா? செகண்ட் எலக்ட்ரானுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன? அதுவும் 2 தான். ஏன்னா எல்லாமே இந்த 2p ஆர்பிட்டால் தான் இருக்குது. ஸோ n வேல்யூ இந்த இடத்துல 2 தான், இங்கேயுமே 2 தான், செகண்ட் எலக்ட்ரானுக்குமே 2 தான். சரி, L வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? L வேல்யூஸ் பாருங்கள். இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? L is equal to p ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த 2 எலக்ட்ரானுமே நமக்கு p ஆர்பிட்டாலில் தான் இருக்குது. அப்போது L வேல்யூ 1,
இங்கேயும் எல் வேல்யூ ஒன்று தான். அப்போ இதை வச்சு நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுக்குமே சேம் வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. சரி, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வரலாம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் என்ன சொல்கிறோம்? இது -1, 0, +1. பட் இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே -1ல் இருக்கிறதுனால இதை வச்சும் நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் எம் வேல்யூ ரெண்டுத்துக்குமே -1 தான் இருக்குது. அதனால் இதை வச்சும் நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. எஸ் வேல்யூன்னு வரும்போது ஃபஸ்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அப்சைடு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம +12 அப்படின்னு சொல்லுவோம். டவுன்வர்ட்ஸ் இருக்கிற இந்த செகண்ட் எலக்ட்ரானை நம்ம வந்து -12 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன், இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ எதை வச்சு உங்களால் செப்பரேட் பண்ண முடியும் இல்லை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பின் குவாண்டம் நம்பரை வச்சு இதை நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஸோ 4th இஸ் அவர் ஆன்சர். கிளியர்? அனதர் ஒன் கொஷின் பாருங்கள். The angular momentum of an electron in d orbital is equal to அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. angular momentum of an electron in a d orbital. d orbital அப்படின்னு சொன்னால் நமக்கு L values நம்மளால் சொல்ல முடியும். d orbital அப்படின்னா L value என்ன இருக்கும் அப்படின்னா 2. L is equal to 2. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஆங்குலார் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ முதல்ல d orbitalனு சொன்னதுனால L value 2. ஆங்குலார் மொமெண்டம் ஃபார்முலா வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் L into L plus 1 into H cross. இது வந்து H cross. சம்டைம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. H cross அப்படிங்கிறது H/2πக்கு ஈக்குவல். இவங்க H cross வச்சு தான் சொன்னதுனால நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் L into L plus 1 H cross. இப்போ L வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனால ஜஸ்ட் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. 2 into 2 plus 1 ஸ்கொயர் ரூட் into H cross. அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 + 1 3, 3 into 2 6. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 H cross. இதுதான் நம்மளோட ஆன்சர். பாருங்கள், அப்படியே இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 into H cross. ஸோ ஆங்குலார் மொமெண்டம் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டால் நீங்கள் இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். தட்ஸ் இட். ஓகே. therefore இந்த குவாண்டம் நம்பர்ஸ், அதாவது N, L, M, S, இந்த 4 நம்பர்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்து இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்களா, ஒருவேளை இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் 4 மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்?